இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு திரைத்துறையில் மட்டுமல்லாமல் மக்களுக்கு மத்தியிலையுமே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நேற்று அவருடைய உடல் அப்படிங்கிறது சென்னையில் வைக்கப்பட்டிருந்தது. நிறைய திரைத்துறையை சார்ந்த பிரபலங்கள் அவருடைய பூத உடலுக்கு அஞ்சலி அப்படிங்கிறத செலுத்தினாங்க. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் நேரில் சென்று அவருடைய இரங்கலை பதிவு பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அரசு மரியாதையோடு பாரதி ராஜா அவர்களுடைய உடல் அப்படிங்கிறது தகனம் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். இந்த அரசு மரியாதை அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம், ஒரு சடங்கு. அதில் அந்த உயிரிழந்த நபருக்கு எல்லாருமே உண்மையால் வருத்தத்தோடு உள் மனதிலிருந்து ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணுவாங்களா, அப்படி ஒரு மரியாதையை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் பாரதி ராஜா அவர்களுடைய இறப்பிலிருந்து அவருடைய உடல் தேனிக்கு எடுத்து சென்ற வரைக்கும், கடைசி நிமிடம் வரைக்கும் பாரதி ராஜா அவர்களோடையே இருந்து பாரதி ராஜா அவர்களுடைய உடலுக்கு என்னென்ன மரியாதையெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு அவருடைய உடலுக்கு புலிக்கொடியை போர்த்தி நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் அங்கே எல்லாரும் ஒன்றாக கூடி அவருக்கு வீர வணக்கம் செலுத்திய காட்சிகள் உண்மையிலேயே மெய்சிலிருக்க வச்சது. அதாவது மணிவண்ணன் அவர்கள் சீமான்கிட்ட என் உடலை ஒப்படைச்சிருங்க, நான் செத்ததுக்கப்புறம் சீமான் என் உடம்புல புலிக்கொடியை போத்தணும், ஏன்னா சீமான் கிட்ட மட்டும்தான் புலிக்கொடி இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தார். அதே மணிவண்ணன் அவர்களுடைய இறப்பிற்கு சீமான் அவர்கள் புலிக்கொடி போற்றி அவருடைய உடலுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுத்து அடக்கம் அப்படிங்கிறத செய்தாங்க. அதே போல் பாரதி ராஜா அவர்களுக்கும் புலிக்கொடி போர்த்தப்பட்டு வீர வணக்கம் அப்படிங்கிறது செலுத்தப்பட்டிருக்கு. சீமான் அவர்கள் உடஞ்சி நான் பார்த்ததே இல்லை, கதறி அழுகிறாரு மனுஷன், சின்ன குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழுகிறாரு. உண்மையிலேயே ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், எந்த மாதிரி ஒரு பண்போடு இருக்க வேண்டும், அதாவது நடிக்கிறவனுக்கும் உண்மையாக இருக்கிறவனுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். எப்போவுமே ஒரு நல்லதில் போய் சீமானவர்கள் பங்கெடுத்து கொண்டாருங்கிறதையும் தாண்டி ஒரு இழப்பு ஒரு இறப்பு அப்படின்னா அங்கே முதல் ஆளாக நிற்பார். ஒருத்தருக்கு கஷ்டம் அப்படின்னா சீமான் மாதிரி ஒரு தலைவனை பார்க்கவே முடியாது. அந்த கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறதுல சீமானவர்களை அடிச்சுக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இன்னொரு தலைவர் பிறந்து தான் வரணும். ஏன்னா நிறைய பேர் வந்தாங்க, மரியாதை செலுத்தினாங்க, 5 நிமிஷம் கூட நிற்காமல் போயிட்டாங்க. ஆனால் ஆணி அடித்த மாதிரி நேற்று சென்னையில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த போது வந்த எல்லாரையும் கூட்டிகிட்டு அவருடைய உடலை பார்க்க வச்சு எந்த அளவுக்கு சீமானவர்கள், மனோஜ் அவர்கள் தவறிட்டார், ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அதுக்கப்புறம் பாரதி ராஜா அவர்களுக்கு அவருடைய இறப்பின் போது மூத்த மகனாக இருந்து சீமானவர்கள் அவருக்கு செய்ய வேண்டிய அனைத்து இறுதி சடங்குகளையும் கூட நின்று செய்தது உண்மையிலேயே ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. இப்படி ஒரு தலைவனை நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் 8 விழுக்காட்டிலிருந்து 4 விழுக்காடாக சரிஞ்சாலும் மக்கள் சீமானவர்களை புறக்கணித்தாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு, பண்பு, நேசம், பாசம் இது மற்ற தலைவர்களுக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இப்படிப்பட்ட ஒரு தலைவனை, இப்படிப்பட்ட ஒரு பண்பாளனை நேற்றிலிருந்து இந்த சாவை வச்சு, பாரதி ராஜா அவர்களுடைய இறப்பை வச்சு இந்த தாவேகா கும்பல் பண்ணக்கூடிய அரசியல் கொஞ்சம் நஞ்சல்ல. எல்லை மீறி பதிவுகளை போடுறது, அட்டூழியம் பண்ணுறது, சாமி முன்னாடி சாந்தமாக தான் நிற்கணும், விஜய் அவர்களை பார்த்து பம்மிய சீமான் அப்படின்லாம் கொச்சையான பதிவுகளை அவன் வீட்டில் நடக்கும்போது தான் அந்த துக்கத்தினுடைய வழி என்ன அப்படிங்கிறது தெரியும். இதே பாரதி ராஜா அவர்களுடைய உடலுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் கை கட்டி நிற்காம எப்படி நிற்பாரு? அது விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை இல்லை. விஜய் வந்திருக்காரு அஞ்சலி செலுத்துறதுக்கு, அது முன்னாடி அதனால் நம்ம சாமி முன்னாடி சாந்தமாக நிற்கணும்னு சீமான் அவர்கள் நிற்கலை.
யாருக்கிட்டையும் சீமானவர்கள் மண்டியிட்டதில்லை, அடி பணிஞ்சதும் இல்லை. பாரதி ராஜா அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இப்படி கையை கட்டி சீமானவர்கள் தலையை குனிஞ்சு நின்னார். ஒரு சாவு வீட்டில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவில்லை. நேரில் போய் ஒரு மாலையை போட்டு அஞ்சலி செலுத்திட்டு வர்ற விஜய்க்கும் அரசு மரியாதை அப்படிங்கிற ஒரு சடங்கை, ஒரு சம்பிரதாயத்தை விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக சீமானவர்களை விஜய் அவர்கள் ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா சீமானவர்களுக்கும் பாரதி ராஜா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பந்தம் அப்படிங்கிறது வார்த்தையால் விவரிக்க முடியாது. இருவரும் இயக்குனர்கள், பாரதி ராஜாவும் ஒரு இயக்குனர், சீமானவர்களும் இயக்குனர். அப்படிங்கிறதுனால இந்த அப்பா பையங்கிற பந்தம் இல்லை. நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் இந்த மொழியின் மீதும் பற்று கொண்டவர்கள். அதுதான் பாரதி ராஜா அவர்கள் இன்னொரு சமுதாயமாக இருந்தாலும், இன்னொரு சமூகத்தை சேர்ந்த நபராக இருந்தாலும், அவருடைய கடைசி காலகட்டத்தில் சொந்தக்காரர்கள் யாருமே பாரதி ராஜா அவர்களோட இல்லை அப்படின்னு கங்கை அமரன் அவர்கள் நேற்று வசைபாடி இருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது. ஆனால் சீமானவர்கள் பாரதி ராஜா அவர்களுக்கு மூத்த பிள்ளையாக நான் இருக்கேன், பாரதி ராஜாவுடைய மகன் இல்லை அப்படிங்கிற குறையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு முன்னின்று பாரதி ராஜா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இறுதி மரியாதைகளை செய்கிறத பார்க்கும்போது ஒரு உன்னதமான தலைவனை இந்த தமிழ் சமுதாயம் புறக்கணிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பக்கம் சீமானவர்கள் பாரதி ராஜா அவர்களுக்கு புலிக்கொடியை போத்தி கொண்டு இருக்க, அங்கே இலங்கையில் கொத்து கொத்தாக மக்கள் சாவதற்கு முக்கிய காரணமாக இருந்த காங்கிரஸோடு விஜய் அவர்கள் கைகோர்த்துட்டு சோனியா காந்தியையும் ராகுல் காந்தியையும் மீட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, அதாவது காலையில் வந்து அஞ்சலி செலுத்துறாரு, சாயங்காலம் கிளம்பி டெல்லி போயிட்டாரு. போன கையோட போன இடத்துல ராகுல் காந்தியை சோனியா காந்தியை பார்த்து நலன் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஒட்டி உறவாடிட்டு அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்கள் வந்தார். அதாவது கடமையை செய்வதற்கு கடமைக்கு செய்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. பாரதி ராஜா அவர்களுடைய இறப்புல சீமான் அவர்கள் தன்னுடைய கடமையை செய்திருக்கார், விஜய் அவர்கள் கடமைக்கு செய்திருக்கார். இதுதான் ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய தலைவனுக்கும் ஒரு திரை கவர்ச்சியால மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிய நபருக்குமான மிகப்பெரிய வித்தியாசம். சீமான் அவர்களை வந்து கமலஹாசன் அவர்கள் மதிக்கலை, சீமான் அவர்களை விஜய் மதிக்கலை. விஜய் அஞ்சலி செலுத்த வந்தப்போ சீமான் அவர்கள் கையை கட்டிக்கிட்டு குனிஞ்சு நின்னார், சாமி முன்னாடி சாந்தமாக இருந்து தானே ஆகணும் அப்படின்னு. ஒரு கேவலமான கீழ்த்தனமான அரசியலை ஒரு சாவு வீட்டில் கூட கட்டமைக்க முடியும் அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த தாவேகா கும்பலை பார்க்கும்போது இந்த திமுக கும்பல் எவ்வளவோ தேவலம் போல இருக்கு அப்படின்னு நமக்கு தோண வச்சுட்டாங்க. என்னதான் இந்த தாவேகா அரசு பாரதி ராஜா அவர்களுக்கு அரசு மரியாதை கொடுத்து அவருடைய உடலை வந்து நாங்கள் அடக்கம் செய்ய போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாலும் நாம் தமிழர் கட்சி தரப்புல இருந்து செலுத்தப்பட்ட வீர வணக்கம், அண்ணன் சீமானவர்கள் தன்னுடைய கையால் பாரதி ராஜா அவர்களுக்கு போர்த்திய புலிக்கொடி அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றாக மாறி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதே திரையுலகத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர்கள் அண்ணன் சீமானவர்கள் மீது எந்த அளவுக்கு பாசமும் நேசமும் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதற்கு மணிவண்ணன் ஐயா அவர்களும் பாரதி ராஜா அவர்களும் ஒரு மிகப்பெரிய சான்று அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய ஆன்மா இறைவனடி சேரணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் இந்த சாவை வைத்து கேவலமான அரசியலை செய்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மக்களாகிய நீங்கள் சீமானவர்கள் பாரதி ராஜா அவர்களுக்கு மூத்த பிள்ளையாக இருந்து அவருடைய இறுதி சடங்கு வரைக்கும் கூட நின்று புலிக்கொடி போர்த்தி வீர வணக்கம் செலுத்தி இறுதி வரை பாரதி ராஜா அவர்களோடு இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய அனைத்து மரியாதையும் செய்த சீமானவர்களை பற்றி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.